வணக்கம் வணக்கம் வணக்கம். அன்பும் பண்பும் அறிவும் நிறைந்த உயிருக்குயிரான ரசிகர்களே, நேயர்களே, நான் தான் உங்க அட்லாண்டா கணேஷ். ஒரு அருமையான அட்டகாசமான புது கதையை உங்களுக்கு சொல்ல போறேன். புது கதை இது. நடந்த கதை, நடக்கின்ற கதை, இன்னும் எத்தனையோ வருடங்கள் நடக்கப் போகின்ற கதை. அதாவது அன்பாக, அழகாக, நன்றாக வாழும் ஒரு தம்பதிகளை பற்றிய கதை. குடியும் குடித்தனமாக குழந்தைகளோடு வாழ்கிறார்கள். எங்க? மலேசியாவில். இந்த உண்மை கதை சொன்னது தி கிரேட் ரைட்டர் ஜீரா அவர்கள். ஜீரா அவர்கள் அவங்களுடைய இளம் வயதிலிருந்தே கதைகள் நிறைய எழுதி மலேசியாவில் எக்கச்சக்கமாக பத்திரிகைகளில் அவருடைய கதைகள் எல்லாம் பிரசுரமாகி மலேசியா ஃபுல்லாக அறிந்தவர். அவர் இந்தியாவுக்கு நமது முதலமைச்சராக இருந்த டாக்டர் கலைஞர் அவர்களை பார்க்க எழுத்தாளர்கள் குழு வந்த பொழுது இவரும் அந்த குழுவோடு மலேசியாவிலிருந்து வந்திருந்து டாக்டர் கலைஞரை சந்தித்து அவரோடு அலாபலாவி எல்லாரும் அண்ட் அழகாக நன்றாக பொழுதை போக்கி, கலைஞரும் மிக மகிழ்ந்து வெளிநாட்டில் இருந்தாலும் தமிழ் மேல் அவ்வளவு பற்றுக்கொண்டு தமிழ் கதைகள் எழுதும் எழுத்தாளர்களே, உங்களை எல்லாம் வாழ்த்துகிறேன் என்று மனதார சொல்லியிருக்கிறார். அவரும் ஒரு எழுத்தாளர். அதே நேரத்தில் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்த நேரம். எனிவே, இப்ப கதைக்கு வருவோம். அதாவது ஜீரா அவர்களுக்கு 97 வயசு. இப்போ 97 ஜனவரி 1ஆம் தேதி 2025 பிறந்தவுடன் பல பேர் அவருக்கு வாழ்த்து கூறி, 97 வயசு, நீங்க நம்ம ஃபேமிலி கவாஸ்கர் அண்ட் டெண்டுல்கர் கிரிக்கெட்ல அவங்கெல்லாம் செஞ்சுரி பலது அடிச்சாங்க. அதே போல நீங்க வாழ்க்கையில செஞ்சுரி அடித்து அதையும் கடந்து ஒரு 120 140 வரைக்கும் ரன்கள் எடுக்கணும், வருடங்களை பார்க்கணும் அப்படின்லாம் மனதார அட்டகாசமாக எல்லாரும் ஆண்டவரிடம் பிரார்த்திக்கிறோம். உங்களை வாழ்த்த வயதில்லை எங்களுக்கு எல்லாம் சொல்லி நிறைய வந்தது. அதுக்கு நடுவில் பார்க்கிற போது அவரது கதாநாயகன் பூபாலன், கதாநாயகி சிவகாமி அவங்களும் ஒரு மெசேஜ். நல்லா இருக்கீங்களா? ஹாப்பி நியூ இயர், ப்ராஸ்பரஸ் நியூ இயர், முக்கியமா ஹெல்த்தி நியூ இயர். உங்களுக்கு வயது இப்போ 97 இருக்கும்னு நினைக்கிறோம். நிச்சயமாக உங்களுடைய 100வது பிறந்தநாள் என்று உங்களை நேரில் சந்தித்து மீண்டும் ஒரு முறை உங்கள் ஆசைகளை நாங்கள் வாங்கிக் கொள்வோம், எங்க குடும்ப சமேதமா வருவோம் அப்படின்னு சொல்ல, அவ்வளவுதான் புல்லரிச்சு போச்சு ஜீரா அவர்களுக்கு. இதுன்னு அது ஆசையை கேட்கறாங்க, இவங்க சந்தோஷமா ஆசைகளை கொடுக்கறாங்க. இதுல என்ன பெருசா புல்லரிக்கிறது? மீண்டும் வந்துன்னு சொல்லியிருக்காரு. என்ன அர்த்தம்? மீண்டும் முக்கியமான விஷயத்துக்கு முன்ன ஒரு தடவை வந்தோம், அதெல்லாம் நல்லபடியா நடந்திருக்கு. இப்ப மீண்டும் வருகிறோம். நீங்க இருக்கிறது இப்போ அமெரிக்காவில் டெலஹாசி மாநிலத்தில் புளோரிடாவில், நாங்க இருக்கிறது கோலாலம்பூரில். இருந்தும் உங்களை மீண்டும் சந்தித்து உங்கள் ஆசையை பெற வேண்டும். உங்கள் வயது காரணமாக, மூப்பு காரணமாக உங்களால் இங்கு வர முடியாது. ஆனால் எங்களால் அங்கு வந்து உங்கள் ஆசைகளை பெற முடியும். அதற்காக வருகிறோம். ஏனென்றால் இது ஒரு நன்றி கடன் பட்டிருக்கிறோம் உங்களுக்கு அப்படின்லாம் சொல்ல, புல்லரிச்சு போய் சந்தோஷம்னா சந்தோஷம், அவ்வளவு சந்தோஷம் தலகால் புரியல அவங்களுக்கு. அட அப்படின்னு அப்படியே அந்த பசுமை நிறைந்த நினைவுகள் மனசுல அன்று நடந்த விஷயங்கள்லாம் ஓடுது. சோ இப்போ இந்த கதை நடந்து ஒரு 25 வருடங்கள் ஆகுதுன்னு விஷயங்களேன். கிட்டத்தட்ட 2000 பிகினிங்ல. அப்போ எவ்வளவு வயசு இருக்கும்? இன்னைக்கு 97 வயசு அவங்களுக்குனாக்க 25 வருடத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு எவ்வளவு வயசுன்னு பார்த்துங்க. ஹஸ்பண்ட் டாக்டர் அண்ட் நல்ல ஒரு அழகான குடும்பம், 4 குழந்தைகளை பெற்று வளர்த்து எல்லாரும் நல்ல பொசிஷன்ல ஹாப்பியா இருக்கிற போது இவங்க 2 பேரும் அவங்கெல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்க்கிற போது தனி கொடுத்தனமாக கோலாலம்பூர்ல ஒரு நல்ல வீட்டுல சந்தோஷமாக இருக்கிறாங்க. அப்போ திடீர்னு ஒரு ஃபோன் கால் வருது. வணக்கங்க, என்னுடைய பெயர் ஜெயந்தி.
உங்களை பத்தி கேள்விப்பட்டோம், உங்களை வந்து பார்க்கறதுக்கு விருப்பப்படுறோம். ஜெயந்தியா யாரு அப்படின்னு இவங்க கேட்க, உங்களுக்கு என்ன தெரியாதுங்க, ஆனா நம்ம கோவில் குருக்கள் சொன்னாரு, இவங்க ரொம்ப நல்லவங்க, இவங்களும் இவங்க கணவரும் ரொம்ப நல்ல தம்பதிகள், நல்ல மனது உடையவர்கள், அண்ட் அதே நேரத்தில் வந்தாரை வாழ வைக்கும் நல்ல தம்பதிகள். அவங்க ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தாங்கன்னா உங்களுடைய தம்பிக்கு கல்யாணம் டக்குன்னு முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னாரு இந்த கோவில் குருக்கள். அதனால உங்களை பார்த்து உங்க காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிக்கணும். நானும் என்னுடைய தம்பியும், எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, சந்தோஷமா இருக்கேன், மகிழ்ச்சியா. என் தம்பிக்கு கல்யாணம் ஆகல, உங்களுடைய வாழ்த்துக்கள் ஆசீர்வாதம் கிடைச்சதுன்னா கண்டிப்பா தம்பிக்கும் ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போன்லயே அவங்க எல்லாத்தையும் சொல்ல, இவங்க எந்த விதமான தயக்கமும் இல்லாம, என்னம்மா இது ஆசீர்வாதம் தானே கேக்குறீங்க, வாழ்த்துக்கள் ஆசீர்வாதத்தை அள்ளி அள்ளி கொடுப்போம், காசு காசு கேட்டதான் யோசிக்க வேண்டியிருக்குமே தவிர ஆசீர்வாதத்துக்கு என்ன காசா பணமா, ஒண்ணும் கிடையாதேம்மா அப்படின்னு சொல்ல, ஆஹா நல்ல மனசுங்க, உங்களுக்கு நல்ல மனசுங்க, கண்டிப்பாக நாளைக்கே நாங்க வரலாமா, ஏன்னா நாளைக்கு வந்து ஹாலிடேயா இருக்கிறதுனால உங்க ஹஸ்பண்டும் ஃப்ரீயா இருப்பாரு. ஆமா 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 ஃப்ரீயா இருப்பார். அப்படி இல்லட்டாலும் நீங்க வரீங்கன்னு தெரிஞ்சு நான் அவர்கிட்ட இந்த விஷயத்த சொன்னாக்க அவர் லீவ் போட்டு கூட இருப்பாரு. இப்போ ஒரு பார்ட் டைம் மாதிரி தான் வேலை செய்யறாரு தவிர ஃபுல் டைம் எல்லாம் வேலை செய்யலன்னு சொல்ல, ஒரே சந்தோஷம். ஃபோன் பண்ண தம்பிக்கு கல்யாணமாகும் ஆக வேண்டும் என்று கவலைப்படும் ஜெயந்திக்கு ஒரே சந்தோஷம், நாளைக்கு வந்துடுறாங்க நாங்க அப்படின்னு சொல்லி, ஒரு அடுத்த நாளைக்கு மதியம் ஒரு 3-3:30 மணிக்கு ஒரு பெரிய வெள்ளி தட்டுல புடவை, வேஷ்டி, மஞ்சள், குங்குமம், எல்லா விதமான பழங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அப்படியே மங்களகரமாக அந்த அம்மா நுழைய, கூடவே நமது கதாநாயகன் பூபாலனும் வர, அப்படியே இவங்க 2 பேருக்கும் ரொம்ப சந்தோஷம். பார்த்த உடனே நேற்றுக்கு ஃபோன் பண்ணாங்க, பேசுனாங்க, வச்சாங்க, இன்னைக்கு வந்துட்டாங்க. கையில் அவ்வளோ பெரிய ஒரு வெள்ளி தட்டையும் கொண்டாந்து அதுக்குள்ள புடவை, வேஷ்டி, அங்கவஸ்திரம் ப்ளஸ் பழங்கள் அது இதெல்லாம் வச்சு ரொம்ப பிரமாதமா அழகா ரொம்ப சம்பிரதாயமா வராங்களே இவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போக, அவங்க அதெல்லாம் வச்சுட்டு, அம்மா நேத்திக்கே நான் சொன்ன மாதிரி இவன் தான் என் தம்பி, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கான், நல்ல வேலையில் இருக்கான், நல்லா படிச்சிருக்கான், ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கல, ஒரு 2-3 வருஷமாக தேடிக்கிட்டு இருக்கோம். அப்பதான் குருக்கள் சொன்னாரு, உங்களை மாதிரி நல்ல பழுத்த தம்பதிகள்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா நல்லவங்கள்ட்ட இருந்து உங்க தம்பிக்கு கல்யாணம் சீக்கிரமே ஆயிடும்னு சொல்ல, அதனாலதான் உங்களை தேடி வந்திருக்கோம். முன்னப்பனே தெரியாத நான் ஃபோன் பண்ணி உங்கள்கிட்ட கேட்ட போது உடனே மனசார நீங்க வாங்கன்னு சொன்னீங்களே, அதுவே உங்க தங்கமான மனசை எனக்கு சொல்லிச்சு. உங்களை பத்தி நான் மனசுல ஒரு இமேஜினேஷன் வச்சிருந்தேன், இவங்க பார்க்கறதுக்கு இப்படிதான் இருப்பாங்கன்னு. ஆனா இவ்வளவு அழகா சினிமா கதாநாயகி மாதிரி இருக்கீங்க, நீங்களும் உங்க ஹஸ்பண்டும் மேட் ஃபார் ஈச் அதர் போல் இருக்குது. ரொம்ப அருமையான அற்புதமான தம்பதிகள், 4 குழந்தைகள் பிறந்து 4 வளர்த்தெல்லாம் பண்ணிருக்கீங்க. அப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு 60-65 வயசாவது இருக்கணும். ஆனா பார்த்தா 40க்கு மேல சொல்ல முடியலையே அப்படின்லாம் சொல்ல, நம்ம ஜீரா அம்மாவுக்கு வாயெல்லாம் பல்லாயிடுச்சு. உண்மையத்தனை சொல்றாங்க, பொய்யா சொல்றாங்க? ஏன்னா நமக்கு தெரிந்து நாம் பார்த்த எல்லார்களும் ரொம்ப அழகானவங்க ஜீரா அவர்கள். எனிவே மனசார வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து அவங்களுக்கு வந்தவங்களை உபசரிச்சு காஃபி டீ எல்லாம் கொடுத்து, இவங்க என்னவோ பண்பாக்கு வந்த மாதிரி பஜ்ஜி பக்கோடா எல்லாம் பண்ணி வச்சு அவெல்லாம் கொடுத்து அவங்க கூட மனசார சந்தோஷமா பேசிட்டு இருந்துட்டு அவங்கள வழி அனுப்பிச்சு கூடிய விரைவில் கல்யாணமாகும் அப்படின்னு சொல்ல, நம்ப மாட்டீங்க, அட நம்புங்க நீங்க இதை. எக்ஸாக்ட்லி 2-3 மந்த்ஸுக்குள்ள இவங்களுக்கு ஒரு இன்விடேஷன் வருது. அந்த இன்விடேஷனை நேரில் எடுத்துக்கொண்டது அதே சிஸ்டர் ஜெயந்தி இவங்க காலில் மறுபடியும் விழுந்து, மறுபடியும் உங்க ஆசீர்வாதம் வேணும், தம்பிக்கு நீங்க சொன்ன மாதிரி நல்ல பொண்ணு ஒன்று கிடைச்சிட்டாங்க, அவங்களுக்கு கல்யாணம் நிச்சயமாயி போச்சு, கல்யாணத்தை வந்து நீங்க தான் நடத்தி கொடுக்கணும் 2 பேரும், மாட்டேன்னு சொல்லிட்டாதீங்க, ஊருக்கு இருக்கு போற பிளான் இருந்தா தயவுசெய்து எல்லாம் தள்ளி வச்சுட்டு வரணும் நீங்கன்னு சொல்ல, சந்தோஷம் ஜீராவுக்கும் ஜீராவுடைய கணவருக்கும். அப்படியா, ரொம்ப சந்தோஷம், நாங்க ஆசீர்வாதம் கொடுத்தோம், மனசார வாழ்த்தினோம்,
2-3 மாசத்துக்குள்ள கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு கேட்கிற போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பொண்ணு என்ன பண்றாங்க, என்ன பேரு அப்படின்னு உடனே, பொண்ணோட பேரு சிவகாமி அம்மா அப்படின்னு சொல்ல இன்னும் சந்தோஷம். அதாவது பிறந்த பொழுது ஜீராவுக்கு அவங்க பாட்டியோட பெயர் சிவகாமி, அந்த பேர் தான் வச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறமாக அஃப்கோர்ஸ் நம்ம ஊரில் தான் தாத்தா பேர் வைப்பாங்க. அது பெரிய பேராக இருந்தால் சுருங்கும், சின்ன பேராக இருந்தால் நீளமாகும், அந்த மாதிரிலாம் இருக்குமே. அதுக்கப்புறமாக அவங்க அப்பா பிறந்த குழந்தையை பார்த்து விட்டு அப்பாவும் அம்மாவும், ஆகா அப்படியே ஒரு பிரின்சஸ் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி பேரை ராஜகுமாரி அப்படின்னு வச்சாங்க. சிவகாமி என்ற ராஜகுமாரி எழுத்தாளர் ஜீராவாக மாறிவிட்டார். வாழ்க்கையில் 3 பேர் அவங்களுக்கு. அப்படியாக சொன்ன உடனே, அடே தன்னுடைய ஒரிஜினல் பேர் தான் அந்த பொண்ணுக்கு அப்படின்னு சொன்ன உடனே, நிச்சயமா ரொம்ப தங்கமான பொண்ணு, நல்ல பொண்ணா தான் இருக்கணும், பேரே சொல்லுதேன்னு சொல்ல அவங்க எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. அடடே உங்களுடைய பிறந்த போது வச்ச பேர் அதுவான்னு கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படியாக அந்த திருமணம் பிரமாதமாக இவங்க அங்க போய் 2 நாளும் கலந்துக்கிட்டு இந்த திருமணத்தை நடத்தி கொடுக்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி அந்த பொண்ணுடைய ஃபேமிலியும் க்ளோஸ் ஆயிடுறாங்க. எல்லாருமே கேஎல்ல தானே இருக்காங்க, கோலாலம்பூர், மலேசியா. ஹாப்பி 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 அப்படின்னு கல்யாணம் நல்லபடியாக நடக்குது, எல்லாம் நடக்குது. இதோட முடிஞ்சுதா? கரெக்டா 1.5-2 வருஷத்துக்குள்ள மறுபடி வீட்டுக்கு ஓடி வராங்க அந்த தம்பதிகள். எங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது, நீங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்லி குழந்தையும் தூக்கிட்டு இங்கேயும் ஆசீர்வாதம் கொடுங்க, அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம், அதுக்கு நீங்க ஆசீர்வாதம் கொடுக்கணும்னு சொல்ல அவ்வளவுதான். இன்னும் சந்தோஷம் கரை புரண்டு ஓடுது. அதாவது அவங்க வாழ்த்தி ஆசீர்வாதம் கொடுத்து சொன்ன பையனுக்கு நல்ல பொண்ணு கிடைத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ அவங்க குடும்பம் பெருசாகுது. 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு வாழ்த்திருந்தாங்க. இப்போ 15 பெற்றா போறோம், 1 பெற்றாச்சு. அந்த மாதிரி இருக்க அப்படி எப்படி வாழ்க்கையை ஓட கடைசியில நம்ம ஜீராவின் கணவர் செஞ்சுரி அடித்து விட்டு இறைவனடி சேர்ந்தார். மலேசியாவிலிருந்து தன்னுடைய மகனுடைய இடத்திற்கு இவங்க வந்து தலகாசியில் இப்போ இருந்துகிட்டு இருக்காங்க. த கிரேட் ரைட்டர் ஜீரா அண்ட் த கோல்டன் ஹார்ட்டட் பர்சன். அப்படியாக இந்த நியூ இயர், அதாவது 1ஆம் தேதி நேற்று வாட்ஸ்அப்பை திறந்த உடனே, உங்க ஆசீர்வாதம் மீண்டும் எங்களுக்கு தேவை, உங்களை இன்னும் நாங்கள் நினைவில் வைத்திருக்கிறோம், உங்களுடைய ஆசீர்வாதத்தால் தான் எங்களுக்கு கல்யாணமே நடந்ததுன்னு சொல்லி நம்ம பூபாலன் அண்ட் சிவகாமிட்ட இருந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வர உச்சி குழந்து போய் சந்தோஷமாக வெரி குட் வெரி குட் வெரி குட், ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்கு நான் நேர்லயே வரேன்னு சொல்லியோ, உங்க மூப்பு வயசு காலத்தில் நீங்க வர வேண்டாம், நாங்க உங்களை வந்து சந்திக்கிறோம் கூடிய விரைவில், எப்படியும் நாங்க மலேசியால இருந்து அமெரிக்கா வரத்துக்கு ஒரு ட்ரிப் வரத்துக்கு ஒரு பிளான் வச்சிருக்கோம்னு சொல்லி அவங்க பதில் சொல்ல மீண்டும் மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அதாவது புத்தாண்டில் இவ்வளவு சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சியை ஞாபகப்படுத்தி என்னிடம் சொல்லி அதை அவர்களே ஒரு கதை மாதிரி எழுதியிருந்தது. ரொம்ப மனசை தொட்டுது. அவங்க அருமையான அட்டகாசமான ஆங்கிலத்தில் எழுதியிருந்தாங்க. அதை நமது ரசிகர்களுக்காக நான் தமிழில் கொடுக்கிறேன். அடுத்த கதையில் சந்திப்போம். உங்கள் அட்லாண்டா கணேஷ். நன்றி.